ஓக்டேங்க வந்து மார்க்கெட் போயிட்டு இருக்கும்போது வந்து நம்ம ஸ்டோரி டெல்லரும் ஃபாலோ பண்ணிட்டு வருவார். உடனே வந்து அவங்க சொல்லுவாங்க, தயவு பண்ணி நான் ஃபாலோ பண்ணுறேன்னு எதுக்குடா என் பின்னாடி வந்துட்டு இருக்குன்னு கேட்குறப்போ, நான் உன்ட்டு உனக்கு கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாரு. இந்த மாதிரி அந்த மியூசிஷியன் இருக்கான்ல, அவனுக்கும் ஹஸ்பண்ட்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப், அதான் அவங்க அந்த டிரான்ஸ்மேன் அவங்களுக்கும் உனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப் உண்டு அப்படின்னு கேட்குறப்போ இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. சும்மா இரு, அதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு. அதோட அந்த மியூசிஷியன் போட்டிருந்த ஹார்ட் சிம்பிள் எதுக்கு உன்னோட ஹஸ்பண்ட் போட்டிருந்தார் ஷோல்டரில், அவங்க 2 பேருக்கு என்ன ரிலேஷன் எனக்கு சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இவங்க வாயை மூடுறியா, ஏன்னா பப்ளிக் பிளேஸில் இருக்காங்க, யாரும் கேட்டுற போகிறாங்க, அமைதியாருன்னு சொல்கிறப்போ, இல்லை உன் ஹஸ்பண்ட் வந்து எங்களை மாதிரி ஒரு சாதாரண மென் இல்லை அப்படி தானே, மென்னே கிடையாது அப்படி தானே அப்படின்றத கேட்குறப்போ இவங்க இழுத்துட்டு போயிடுறாங்க. யாரும் கேட்டுற போகிறாங்க வாடான்னு சொல்லி தனியாக கூட்டு போயிட்டு அவங்களும் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலி நாங்கள் 2 பேருமே வந்து ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம் எங்களோட சீக்கிரட்டை காப்பாற்றணும்னு சொல்கிறப்ப அவர் செம்ம டென்ஷனே கத்துறாரு. லூஸ் ஆடினே நீ லேடி ஓக்டேங்கலன்னு போய் அவன்கிட்ட நீ சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்களும் பின்ன போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்க சொல்கிற அப்படின்னு கேட்குறப்போ, நீ எங்கே போய் சொல்லியிருக்க, அவன் தான் உன் லைஃபே அழிச்சிருக்காங்க பாரு, உன்னை விட்டுட்டு அவன் பாட்டுக்கு அவன் வாழ்க்கையை அவனை காப்பாற்றிக்க போயிட்டான் பாருன்னு சொல்கிறப்போ, இல்லை என் ஹஸ்பண்ட் வந்து குழந்தைங்களாம் காப்பாற்ற தான் போயிருக்காங்க, அந்த ஆர்கனைசேஷனில் உள்ள பீப்புளெலாம் காப்பாற்ற தான் போயிருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்கிறப்போ கிழிச்சான். அப்படி பார்த்தா கூட நீங்கள் அதை தாண்டி செய்யணும், உன்னை விட்டுட்டு உனக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணாமல் அந்த குழந்தைங்களுக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணிட்டு போயிட்டு அவன் பாட்டுக்கு உன்னை தனியாக தவிக்க விட்டுட்டு உனக்கு கொஞ்சம் புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்குறப்போ, இப்போ என்ன நான் அழணும்னு சொல்கிறதுக்காக நீ வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு கேட்பாங்க. உடனே ஹீரோ வந்து சரி இதெல்லாம் விட இவ்வளோ கஷ்டம் நீ கோ த்ரூ பண்ணியிருக்கேன்னு சொல்கிறப்போ, நான் எப்படி பண்ணால் உனக்கு என்ன, நான் யார் கல்யாணம் பண்ணால் உனக்கு என்ன, நீ ஏன் இதில் ஃபாலோ பண்ணிட்டு அப்படின்னு கேட்குறப்போ, உடனே இவரும் வந்து வேற யார் பண்ணுவா, எனக்கு இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட நீ சந்தோஷமா இருக்கிறதா முக்கியமே, புரியுதா அப்படின்னு சொல்கிறப்போ இவங்க கொஞ்சம் எதுவும் பேச முடியாமல் நின்றுவாங்க. அப்புறம் சரி உன்ட்ட பேசி ஜெயிக்க முடியாது, நிறைய இம்பார்ட்டன்டான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்புறப்போ, என்ன வேலைன்னு சொல்லி நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை நீ ஒருக்கா என் ஹஸ்பண்டை காப்பாற்றி உன் லைஃபை ரிஸ்க் பண்ணதே போதும், இதுக்கு மேலே எனக்காகவும் யாருக்காகவும் உன் லைஃபை ரிஸ்க் பண்ணாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அவர் இல்லை உனக்கும் யாரும் இல்லை ஹெல்ப்புக்கு, நான் கண்டிப்பாக வருவேன்னு சொல்லிட்டு அவரும் பிடிவாதமாக இருப்பார். இங்கே பார்த்தா சீஃப் லியோட ஒய்ஃப் வந்து வீட்டை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. அந்த லெட்டரை பார்த்துட்டு படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. அதான் அவங்க சம்மந்தி, அந்த மதர் சான்ச்சுரியில் இருக்க லேடி, அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் சீஃப் லீ எல்லாரும் தான் படிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது தெரியலன்னு சொல்கிறப்போ சீஃப் லீ சொல்கிறாரு, நான் பேசாமல் யாரையாவது சீக்கிரட்டாக தேட ஆள் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, அந்த மதர் சான்ச்சுரியில் இருக்க கன்னிங்கான லேடி இருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் யாரையும் தேட அமிச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக உங்கள் பையனுக்கு விஷயம் தெரிய வந்துடும், உங்கள் பையன் தெரிஞ்சால் என்ன ஆகுறது, நம்ம இந்த மாதிரி திருட்டு வேலை பண்ணுறோன்னு சொல்லிட்டு, அதனால தேட வேணாம், அதுக்கு பதில் பேசாமல் இப்படி சொல்லிடலாம், அவங்க ஒய்ஃப் வந்து வேற ஒரு மென் மேலே லவ் வந்து ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லிடலான்னு சொல்கிறப்போ அவர் பாட்டுக்கு பேசாமல் இருக்காரு. அவருக்கு ஓகே தான் போல இருக்கு. உடனே இந்த லேடியோட ஒய்ஃப் தான் சொல்கிறாங்க, என்ன இந்த மாதிரி தப்பாக பேசுகிறேன்னு கேட்கும்போது, வேறு என்ன பண்ணுறது, இல்லைனா வந்து அவங்க பையன் தேடி போவாராதான், நம்மளுடைய மருமகன் தேடி போவார், அப்புறமேட்டுக்கா நம்ம ஃபேமிலிக்கு தான் ப்ராப்ளம், எதுக்கு இந்த ரிஸ்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே ஒரு பக்கம் வந்து இந்த ஸ்லேவ்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து நம்ம லேடி ஓக்டாங் வந்து ஒன்பாங் மவுண்டைன் போகிறாங்க. அந்த குழந்தைங்கலாம் ஒழிச்சு வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க, அந்த மவுண்டைன் போகிறாங்க. ஸோ அதனால அதுக்காக வந்து என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த ஒன்பாங் மவுண்டைனுடைய மேப்பு, அதுக்கப்புறமேட்டுக்கா அங்கே வந்து யாரும் வந்தால் இவங்களுக்கு சிக்னல் கொடுக்கறதுக்காக அந்த மவுண்டைன் என்ட்ரன்ஸ்லேயே ஃபயர் வச்சுட்டு ஒரு மென், இந்த மாதிரி நிறைய ஹெல்ப்பிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா லேடி ஓக்டான்ட்டு வந்து நம்ம மேக்ஸிமம் அந்த மேப்பெல்லாம் கொடுத்துட்டு வந்து இந்த மாதிரி ஸ்லேவ்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லப்போ, நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லேடி ஓக்டாங் சொல்கிறாங்க. நீங்கள் தனியாக போயிருவீங்களா, நாங்களும் உங்கள் கூட வரோன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் சொல்கிறப்போ, இல்லை நம்ம குரூப்பாக போனால் கண்டிப்பாக மாட்டிப்போம், எல்லாருக்கானும் நம்ம மேலே தான் இருக்கும், அதனால தான் தனியாக போகிறேன்னு சொல்கிறப்போ, தனியாக எப்படி போவீங்க, எனக்கு பயமாக இருக்கணும், நான் தனியாக போல தான் அப்படின்றாங்க. என்னென்னு பார்த்தா நம்ம ஸ்டோரி டெல்லர் இருக்கார்ல, அவரும் வந்து நம்ம ஹீரோயின் கூட போகிறாங்க. இங்கே நம்ம லேடி ஓக்டாங்க வந்து நல்லா மென் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, பிகாஸ் அப்போ தான் மலையில் யாரும் பார்த்தா கூட டவுட் வராதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ பார்க்க இந்த ட்ரெஸ்லேயும் ஹஸ்பண்ட் மாதிரி இருக்க, பிகாஸ் அவங்க வந்து அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அதே மாதிரி இருக்குன்னு சொல்கிறப்போ, அப்பெல்லாம் கிடையாது, நான் ஹஸ்பண்டோட இன்னும் பெட்டராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கா நீ கூட அந்த ட்ரெஸ்ஸில் மென் மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி டெல்லர் சொல்லுவார், பெட்டர் ஹீரோயினே கூப்பிடலாம் அப்படி சொல்லுவார். உடனே வந்து அவங்களும் அப்படியான்னு கேட்குறப்போ, சரி விட உன்னை முதல்ல பார்த்தப்பையும் நீ மென் விஷயத்தில் தானே அந்த பீனட் செல் பண்ணிட்டு இருந்தே அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்களும் பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க, பரவாயில்ல நமக்குள்ள நல்ல நல்ல மெமரிஸ் நிறையா இருக்குல்ல, சே நம்ம 2 பேரும் எந்த அளவுக்கு லவ் பண்ணுவோம்ல அப்படி சொல்லிட்டு இவர் பேசிட்டு இருக்கும்போது, லவ் பண்ண மாட்டே என்னடா சொல்கிற, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி, நான் ஒரு மேரிட் உமன்டா, அவன் பாட்டு பேசிட்டே இருக்க, நம்ம எதுக்காக இந்த மலைக்கு வந்திருக்கோம் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்தும்போது, எதுக்காக வந்திருக்குமா எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பான ஆள் மாதிரி ஆக்ட் பண்ணி காட்டுறாரு. இந்த மாதிரி வந்து உன் ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சி அவர் நல்லவர்னு ப்ரூவ் பண்ணி, அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம அந்த குழந்தைங்களை கண்டுபிடிச்சி இந்த கேஸ் வந்து பொய்ன்னு ப்ரூவ் பண்ணி, அதுக்கப்புறமேட்டுக்கா உன் ஃபேமிலியுடைய கௌரவத்தையே தூக்கி நிறுத்த தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆக்ட் பண்ணுவார், ரொம்ப பொறுப்பாக இருக்க மாதிரி. இதை பார்த்துட்டு வந்து பார்த்தியா, நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஸ்கிரிப்ட் எழுதுறேன், அப்படியே இது பேர் தான் மெத்தட் ஆக்டிங் சொல்லுவாங்க, எக்ஸாக்டாக நடிச்சனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுறேன், மெத்தட் ஆக்டிங்க சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் இவங்க அந்த மவுண்டன் என்ட்ரு ஆகுது முன்னாடி ஒரு டெம்பிள் இருக்கும், அந்த மவுண்டன் முன்னாடிலாம் அந்த டெம்பிளில் போகிறாங்க. பிகாஸ் வந்து மெஜிஸ்ட்ரேட்டோட அசிஸ்டன்ட்டையும் வந்து ஜெயிலில் போட்டிருக்காங்க. அவர் தான் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி மெஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு எவிடன்ஸை வந்து அந்த டெம்பிளில் மறைச்சி வச்சிருக்காருன்னு. ஸோ ஓக்டாங்க இவங்களும் போகிறப்போ வந்து பார்த்தா அந்த டிவோட்டட் ஹார்ட் ஆர்கனைசேஷனில் வந்து அந்த டிரான்ஸ்மேன் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு இன்னும் சாகலை, ஓகேவா, அவங்களுக்கு நல்லா அடிபட்டுருந்துச்சுல. அப்போ கையை செய்கிறத பார்த்து மெஜிஸ்ட்ரேட் தான் காப்பாற்றி இங்கே வச்சு தான் ஒரு மாங்க் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இவங்களை பார்த்துட்டானா இன்னும் அவங்க கண் முழிக்கல போல, நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சு, சரி பார்க்கலாம் பொழைக்கிறாளாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க.
இப்போ நம்ம ஓகே கேட்குறாங்க, சரி உனக்கு ஸ்வாடெல்லாம் தெரியுமாடா அப்படின்னு கேட்குறப்போ, ஸ்வாடா நான் ஒருக்கா ஸ்வாட் டான்ஸ் கூட கற்றுக்கிட்டேன் பார்க்குறியான்னு சொல்லிட்டு ஸ்வாடை வச்சு டான்ஸ் ஆடி காட்டுவார். இவங்க ஐயோன்ட்டு மூங்கில நட்டு வச்சு இதை வெட்டு பார்ப்போம்னா அடிக்கிறாரு. வெட்டுடான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா சொல்லி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எனர்ஜி ஃபுல்லாக வந்து அந்த பிளேடுக்கு வரணும், இப்போ ஒரு வெட்டுன்னு சொல்கிறப்போ வெட்டினா உண்மையாக வெட்டுப்பட்டுருச்சு. உடனே அவரும் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, சரி இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, யாரும் வந்து சோல்ஜர்ஸ் இல்லைனா ப்ரைவேட் சோல்ஜர்ஸ் அந்த கெட்டவங்க நம்மளை எதனா பண்ணாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும் போது, சோல்ஜர்ஸா நீ என்ன குழந்தைங்கள தானே காப்பாற்றுறோன்னு சொன்ன, நிறைய பேர் இருப்பாங்களா அப்படின்னும் போது, கொஞ்சம் பேர் தானே இருப்பாங்க அப்படின்னு அவர் பயந்துட்டே கேட்பாரு. இங்கே பார்த்தா இப்போ மெஜிஸ்ட்ரேட்டாக இருக்கவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, சீஃப் லியோட வீட்டுக்கு வந்திருக்காரு. இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் ஓடி போயிட்டேன்னு கேள்விப்பட்டேன், அதுக்காக வந்து சரி பார்த்து சமாதானம் பண்ணலான்னு வந்திருப்பாரு. ஸோ அந்த மாதிரி கன்சோல் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து அவர் கேட்குறாரு, ஆமாம் இந்த மாதிரி வந்து மெஜிஸ்ட்ரேட் அப்புறமேட்டுக்கு அந்த சீக்ரெட் ஆர்கனைசேஷன் பற்றி எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணது, அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த கேஸ் கொடுத்தது வந்து அந்த பக்ஜுங்கி தான். அவன் வந்து இந்த கண்ட்ரியே கிடையாது, அவனுக்கு எப்படி தெரியும்? அதோட வந்து நீ எப்படி கரெக்டாக வந்து அந்த டிவோட்டட் ஹார்ட்டோட ஆர்கனைசேஷனுக்கு கரெக்டாக டேரெக்டாக போன அந்த வீடு தான் தெரிஞ்சு அப்படின்னு கேட்குறப்போ, அவர் அப்படியே ஸ்டன்னாக நின்றுட்டு, இல்லை எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து அவர் கேட்பார், அந்த பக்ஜுங்கி வேற டிஃபென்ஸ் ஆஃபீஸர் கூட ரொம்ப க்ளோஸ்னு கேள்விப்பட்டேன்ல அப்படி சொல்லி கொஞ்சம் ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போய் செக் பண்ணும்போது, ஓகே உங்கள் வீட்டிலேருந்து இந்த அன்பாங் மவுண்டைன் நல்லா கிளியராக தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக பேசிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் சீஃப் லீ வந்து போயிட்டு அந்த பக்ஜுங்கி கிட்டே எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணுவார். அவர் வந்து நம்ம மேலே சந்தேகப்படுறாரு, ஒரு வேளை செக் பண்ணுறதுக்கு மவுண்டைனுக்கு ஆளுங்களாம் அமிச்சா என்ன பண்ணுறது அப்படி சொல்லி, சரி ஓகே நம்ம இன்னும் கூட செக்யூராக இருக்கலாம், அங்கே இருக்க ஆளுங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு பக்ஜுங்கி சொல்கிறாரு. அப்புறம் எதுவும் ப்ராப்ளம் வந்தால் நான் கண்டிப்பாக உன்னை மாட்டி விட மாட்டேன், நீ போய்ட்டு எல்லா பொறுப்பையும் நானே ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு பக்ஜுங்கி சொல்கிறாரு. அதோட வந்து டிஃபென்ஸ் ஆஃபீஸர் கூட நம்ம பின்னாடி தான் இருக்கார், நம்ம எதுக்கு பயப்படணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தைரியம் கொடுக்குறாரு. இப்போ நம்ம ஹீரோயினை வந்து ஒரு சின்ன இந்த அபண்டன்டான ஹவுஸ் இருக்கும்ல அந்த வீட்டில் இருக்க மாதிரி அந்த இடத்துல போய் இருக்காங்க, யாருமே இல்லை அந்த வீட்டில். ஸோ அங்கே ஸ்டே பண்ணிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட கடைசி ஃபுட்டாக ஒன்று இருக்கும், ரைஸ் பால் மாதிரி, அதை கொடுத்துட்டு தான் கடைசி ஃபுட்டுனா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இவரும் சாப்பிட்டுட்டு வந்து இருக்கும்போது இவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாளையிலேருந்து வந்து நம்ம மலை மேலே போகிறப்போ இன்னும் மோசமாக இருக்கும், டேஞ்சரஸாக பாதையெல்லாம், ஸோ உனக்கு எதனா நிறைய ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறேன், அதனால் உனக்கு முடியலன்னா இப்போயே கூட நீ திரும்பி போயிடலாம் அப்படின்னு இவங்க சொல்கிறப்போ, நீ ஏன் திரும்பி திரும்பி எனக்கு பயம் காட்டிகிட்டே இருக்க, இவ்வளோ தூரம் வந்திருக்கல, நான் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன், நீ என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறப்போ, என்ஜாய் பண்ணுறியா இதெல்லாம், வெறும் இந்த உப்பு சப்பு இல்லாத ரைஸ் பால் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் நினச்சி வந்தியா அப்படின்னு கேட்குறப்போ, அப்படியே நினைக்கிறேன், இப்போ இமேஜின் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி டெல்லர் சொல்கிறாரு. இந்த மாதிரி நம்ம இப்படி வருமா இந்த இடத்துக்கு வரப்போ வந்து இது ஒரு சின்ன ஹோட்டலாக இருக்கும், இங்கே இருக்கவங்க வந்து நம்மளை வரவேற்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் ஜோடியாக வந்திருக்கீங்க, நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஒரே ரூம் ஷேர் பண்ணிக்கோங்க, நம்மகிட்ட சொல்கிறாங்களா, நீங்கள் இல்லைன்னு சொன்னால் கூட இல்லை என்கிட்ட ஒரு ரூம் தான் இருக்குது, நமக்கு ஒரே ரூம் தராங்களாம், அங்கே போயிட்டு நம்ம 2 பேரும் வந்து நல்ல ஒரு ஃபுல் சிக்கனை வந்து நல்லா மாறி மாறி சாப்பிட்டுக்கிறோமா. அப்புறம் சரி தூங்கலான்னு போகிறப்போ என்ன ஆகுதுன்னா, நீ வந்து சொல்கிறியா நான் ஒரு மேரிட் உமன், ஸோ அதனால் இந்த தலைவாணியை தாண்டி நீ வரக்கூடாது அப்படி சொல்லி சொல்கிறீங்க. அப்புறம் 2 பேரும் நைட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த தலைவாணி நடுவில் வச்சுட்டு தூங்குறோமா. அப்போ என்ன ஆகுது, நைட்டு உனக்கு ரொம்ப குளிர்ந்துட்டா, அதனால் நீ வந்து என்கிட்ட வந்து படுத்துக்கிறியா அப்படின்னு சொல்கிறாரா. உடனே இவங்க அப்படியே சரி போதும் அப்படின்னு சொல்கிறப்போ, பார்த்தியா இது இமேஜின் பண்ணி பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் நான் உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு இதை தாண்டி எதுவுமே வேணாம், ஒரு சிம்பிளான வாழ்க்கை போதும், அதனால தான் சொல்கிறேன் பேசாமல் இந்த மலையிலேருந்து நம்ம திரும்பி போனதுக்கப்புறம் அப்படின்னு இவர் சொல்கிறப்ப அவர் நம்ம லேடி ஓகே அங்கேயே அவரை ஸ்டாப் பண்ணிவிட்டு, சரி போதும் நான் பக்கத்தில் ஒரு ரூம் காலியாக இருக்கு, அங்கே போய் படுத்து தூங்குறேன், நீயும் சீக்கிரம் சாப்பிட்டு தூங்குன்னு சொல்லிட்டு அப்புறப்பட்டா அந்த பேச்சை கட் பண்ணிட்டு அவங்க படுக்க போயிடுறாங்க. அப்போ 2 பேரும் மலை மேலே ஏறி போயிட்டு இருப்பாங்க, வழியே தெரியாதா. அப்போ வந்து நம்ம ஸ்டோரி டெல்லர் சொல்லுவார், இந்த மாதிரி இங்கே செடிலாம் இருக்குது பார்த்தியா, மனுஷங்க கால் தடம் பட்ட இடத்துல தான் இந்த செடி வந்து முளைக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாரு. அதை பார்த்துட்டு பரவாயில்லையே ஒன்றுக்கும் உபயோகமாகாத இந்த செடி கூட ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நீர்வீழ்ச்சிக்கிட்ட போகிறாங்க, அங்கே போயிட்டு 2 பேரும் சந்தோஷமாக மீன் பிடிச்சி அதை வந்து செஞ்சு சாப்பிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஸ்டோரி டெல்லர் ஹீரோனை வச்சக்கன்னு வாங்காமல் பார்க்குறாரு. ஒன்று ஹீரோனும் அப்படி என்ன அப்படி பார்க்காதரா இப்படி அப்படின்னும் போது, நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் உன்னை பார்த்து, இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்லேவாக இருந்து அதுக்கப்புறம் நோபல் உமன் ஆகி ஒன்றுத்துக்கும் உபயோகமாகாத ஒருத்தனை தேவையில்லாமல் கல்யாணம் பண்ணி இப்போ வந்து இந்த நிலைமையில வந்து நிற்கிறோம், அதோட உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் கூட தான் இந்த மாதிரி நீ ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் லவ் யார், என்னோட ஃபர்ஸ்ட் லவ், லூஸ் மாதிரி பேசாதரா அப்படின்னு சொல்கிறப்போ, நான் தான் ஃபர்ஸ்ட் லவ் உனக்கு தெரியாதா அப்படின்னும் போது, எனக்கு தெரியும் தான், ஃபர்ஸ்ட் லவ்லாம் இல்லைன்னு சொல்கிறப்போ இவர் வந்து சொல்கிறாரு, சரி நீயே யோசிச்சு பாரு, இந்த ஊரில் இவ்வளோ ஆம்பளைங்க இருக்கும்போது எதுக்கு நீ என்ன மாதிரி இருக்க ஒருத்தனை போய் கல்யாணம் பண்ண, அதுக்கப்புறம் இந்த ஊரில் இவ்வளோ பேர் இருக்கும்போது நீ என்ன மட்டும் தானே ஹெல்ப் கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறப்போ, உனக்கு தெரியும் அப்படின்னும் போது அவங்களும் சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு தெரியும், உனக்கு இன்னும் என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தெரியும், ஒரு வேளை நீ என் கூட வந்தால் உனக்கு என் மேலே இருக்க ஃபீலிங்ஸ் போயிடும்னு நினச்சி நான் கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லும்போது, பைத்தியக்காரி உன் கூட வந்தனால எனக்கு இன்னும் உன் மேலே இருக்க ஃபீலிங்ஸ் தாண்டி அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இவங்க இப்படி பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த மலைக்கு மேலே இருந்து வந்து அந்த கெட்டவங்களாம் இருக்காங்கல்ல, அந்த சீஃப் லீயோட ஆட்கள், அவங்க வந்து இவங்களை பார்த்துருவாங்க, ஐயோ இவங்க வேற வந்துட்டானுங்களான்ட்டு. இப்போ பார்த்தா இவங்க அந்த மலை மேலே சுற்றிட்டு இருக்கும்போது வந்து அந்த கெட்டவங்களாம் இவங்க ஆல்ரெடி பார்த்துட்டாங்களா. ஸோ நிறைய பேரை கூப்பிட்டு வந்து
துரத்திட்டு இருப்பாங்க. இவங்களே எவ்வளோ சொல்லுவாங்க, நாங்கள் வழி தெரியாமல் இந்த பக்கம் வந்துட்டோம் சாரி அப்படி சொல்கிறப்போ அவங்க நம்பவே மாட்டாங்களா. அந்த மாதிரி அம்பெல்லாம் விடும்போது அந்த மலையோட உச்சிக்கு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் தப்பிக்க வழியே இல்லை. அப்போ வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க, இப்படியாடா நம்ம சாவணும் ஐயோ அப்படின்னும் போது, இல்லை நம்ம சாவாமல் இந்த மலையிலேருந்து தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவார், திரும்பி பார்ப்பாரு. கீழே வந்து நல்லா தண்ணியாக இருக்கும், இங்கே குதிச்சிடலான்னுவாங்க. கரெக்டாக இவர் அம்பு விடுவார். அந்த கெட்டவங்களாம் அம்பு விடுவாங்க நம்ம ஹீரோயினை கொல்றதுக்கு. இவர் கரெக்டாக வந்து நம்ம ஹீரோயின் அணைச்ச மாதிரி பிடிச்சிட்டு மலை மேலேருந்து கீழே குதிச்சிடுவார். ஆனால் இவங்களுக்கு பாவம் ஸ்விம்மிங் தெரியாது போல. ஸோ தண்ணிக்குள்ளே போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோ தான் காப்பாற்றி கூட்டு வராரு. ஆனால் கண்ணை திறக்கலையே. அவங்க ரொம்ப பயந்துடுறாங்க. நம்ம ஸ்டோரி டெல்லர் இந்த மாதிரி வந்து குதோக்கா குதோக்கா ஏந்திரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா அவர் வாய் மூச்சு கொடுப்பாங்களா, அது மாதிரி மூச்சு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் எழுந்திருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த தண்ணியில் குதிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா சுத்தமாக உடம்பு முடியாமல் போயிடுது. அதுக்கப்புறமேட்டுக்கா இவர் கத்தாரோ, ஏன்டி உனக்கு எல்லாத்துலேயும் குட்டுன்னு நீச்சல் கூட தெரியாதான்னு கேட்குறப்ப, எனக்கு குதிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் நீச்சல் தெரியாது, நீ எனக்கு கொண்டிருப்ப போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க, ரொம்ப முடியாமல் ஆயிட்டாங்க. ஓகே, அவங்க பார்க்கவே பேலாக இருக்காங்க. முடியாமல் வந்து சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி அன்னைக்கு நீ கூப்பிட்டப்போ உங்க கூட நான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்களா. அதுக்கப்புறமேட்டுக்கா இவர் ரொம்ப அட்வைஸ் பண்ணுறாரு, ஏதோ குழந்தைங்களை கண்டுபிடிச்சிட்டோன்னு பக்கத்தில் வந்துட்டோம், குழந்தைங்களை காப்பாற்றி கூப்பிட்டு போயிடலான்னு சொல்கிறப்போ, எனக்காக நீ அதெல்லாம் பண்ணு, நான் கொஞ்சம் நேரம் தூங்குற, என்னால் முடியல அப்படி சொல்லிட்டு கண்ணை மூடிடுறாங்க. அழுதுட்டு அவங்க இறக்குற மாதிரி இருக்காங்க. லிட்டரலாக அந்தளவுக்கு உடம்பு முடியாமல் இருக்கு. இவர் ரொம்ப பயந்துடுறாரு. அப்புறம் பார்த்தா சுற்றி வந்து சோல்ஜர்ஸ் நிற்கிற மாதிரி இருக்கு, யாரோ ஆளுங்க நிற்கிற மாதிரி இருக்குது, ஃபயராக தெரியுது, நைட் நடக்குது. இதெல்லாம் ஓகேவா, ஒன்று ஒரு டென்ஷன் ஆகிட்டு வந்து நம்ம ஹீரோனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு யாரும் பக்கத்தில் வராதிங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்வாட் டான்ஸ்லாம் தெரியும், உங்களை நான் சும்மா விட மாட்டேன், ஸ்வாட் டான்ஸ்லாம் ஆடி காட்டிட்டு இருக்காரு. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா.